செயல். இது ஒரு வகுப்பாக எப்படி ஒரு வகுப்பில் மாணவர்கள் கலந்து கொள்வார்களோ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அமைந்திருக்கும். ஆகவே இதில் சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள் அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிகாட்டுதல்கள் அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேரம் இருந்தால் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அது கேள்வி எழுப்பப்படும். அதற்கு பதில் சொல்லும்போது ஏற்கனவே என்ன ஒரு பரிசு வழங்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை இருந்ததோ அது தொடரும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு பொதுவாகவே முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த திருக்குர்ஆனை, இந்த வேதத்தை, அது ஒரு புனிதத்திற்குரியது என்பதாக மட்டுமே பெரும்பாலான முஸ்லிம்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது புனிதமானது, சிறப்பிற்குரியது என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அது புனிதப்படுத்தப்பட்டதற்கான காரணமே, அது சிறப்பிற்குரியதாக அமைய பெற்றிருப்பதற்கு காரணமே மனிதர்களாக இருக்கிற நமக்கு அது வழிகாட்டக்கூடியது என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் முழுவதுமே எதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு வழிகாட்டல் குர்ஆன். பல அறிஞர்கள் அது பல்வேறு வகையான அறிவியல் கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தாலும் இன்றைய நவீன அறிவியலையும் அது எடுத்து சொல்கிறது என்பதற்காக பெருமையாக பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருப்பார்கள். குர்ஆன் இப்படிப்பட்ட நவீன கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது, மனிதர்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று பேசுகிறது, பெண்களுக்கான உரிமை, ஆண்களுக்கான கடமை என்பதாகவெல்லாம் இன்றைக்கு நவீன உலகத்தில் மனிதர்கள் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதை 1500 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் பேசியிருக்கிறது என்பதை போன்று, அதாவது மனித அறிவை குர்ஆன் ஒத்துக்கொள்கிறது என்பதாக பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய பல்வேறு அறிஞர்களை நாம் பார்க்கலாம். உண்மையில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் பல்வேறு பெயர்களை குறிப்பிடுகிறான். அதில் ஒன்று ஹுதா என்று அல்லாஹ் சொல்வான். ஹுதா என்றால் வழிகாட்டக்கூடியது, நேர்வழி காட்டக்கூடியது. இந்த நேர்வழி காட்டக்கூடியது என்பது வெறுமனே ஒரு அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்த ஒன்று மட்டும் அல்ல. இந்த ஒட்டுமொத்த படைப்புமே இல்லாத நிலையிலிருந்து ஏன் வந்தது? எல்லா படைப்புகளும் நமது கண்களுக்கு தெரியக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, மரணித்தவரை பற்றி நாம் இப்போது சிந்தித்து பார்த்தால் அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஒருவரை மரணித்து அடக்கம் செய்து விட்டோம், இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அவருக்கு ஊர் உலகம் தெரியுமா? இரவு பகல் தெரியுமா? மரம் செடி கொடிகளை பற்றி தெரியுமா? கடல்கள் ஆறுகள் குளங்களை பற்றி தெரியுமா? பஸ் ரயில் விமான போக்குவரத்தை பற்றி தெரியுமா? சூரிய சந்திரனுடைய இயக்கங்களை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் முடிந்து விட்டது. அவர் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார். மறுமை நாள் வரை
ஒரு தடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறார். அதாவது நமக்கும் நம்ம ஊர்ல உள்ள கபிர்ஸ்தான்ல தான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். காயல்பட்டின கபிர்ஸ்தான்ல தான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். ஆனால் இந்த ஊர் மக்களுக்கும் கபிர்ஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அவருக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் சுத்தமாக இருக்காது. அப்போ அல்லாஹ் என்ன நமக்கு புரிய வைக்கிறான் இந்த குர்ஆன் மூலமாக என்றால், இந்த இல்லாத நிலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், மனிதர்களாக இருக்கிற நீங்கள், சூரியன், சந்திரன், ஒவ்வொரு படைப்புகளும் அதன் தன்மை குறித்து, அதன் நோக்கம் குறித்து அனைத்தையும் பேசுவதற்கு பெயர் தான் ஹுதா, நேர்வழி. நேர்வழி என்பது வெறும் ஒரு அறிவு சார்ந்த, நவீன கண்டுபிடிப்பு சார்ந்த, அல்லது மனித குலத்திற்கு நல்லது கெட்டதை பேசக்கூடியது மாத்திரம் அல்ல. இல்லாத நிலையிலிருந்து வந்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த பூமி, இந்த வானம், சூரியன், சந்திரன், மனிதன் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லாத நிலையிலிருந்து தான் நாம் வருகிறோம். நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்ப்போம், 1000 வருஷம் இருக்காது, ஒரு 10 வருஷம் இருக்கும், அப்புறம் அடுத்த தலைமுறை வந்துடும். நாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறோம், கோடி வருஷம் இருக்க மாட்டோம், ஒரு 50-100 வருஷம் இருப்போம், அடுத்த தலைமுறை வந்துடும். கடந்த தலைமுறையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம், நம்மிலிருந்து அடுத்த தலைமுறை உருவாகும். இப்ப இல்லாத நிலையிலிருந்து தான் மனிதர்கள் வந்து செல்வது போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே வந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், ஏன் வருகிறது, அதன் நோக்கம் என்ன, மனிதர்களாக இருக்கிற நீங்கள் ஏன் வருகிறீர்கள், உங்களுக்கான நோக்கம் என்ன, ஒட்டுமொத்த படைப்புகளையும் பற்றிய புரிதலை நமக்கு சொல்லக்கூடியதான் இந்த ஹுதா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கான ஒரு பொருள். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி, பல பெயர்களை அல்லாஹ் சொல்வான். அதில் ஒரு பெயர் இந்த நேர்வழி என்பது. நேர்வழி என்றால் ஒட்டுமொத்த விஷயங்களையுமே நமக்கு புரிய வைக்கக்கூடியது, நல்லது கெட்டது அனைத்தையும் புரிய வைத்து எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றுதான் இது. இப்போ குர்ஆன்ல படைப்புக்கள், மனிதர்கள் இரண்டையும் அல்லாஹ் பேசுகிறான். சூரா நஹல், அந்நஹல் என்கிற ஒரு அத்தியாயம். நஹல் என்றால் தேனி என்று பொருள். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒரு நீண்ட விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு வசனமாக படித்து அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். خلقس السماوات والارض بالحق تعالى عما يشركون. வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடன் தான் அவன் படைத்திருக்கிறான். வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடன் தான் அவன் படைத்திருக்கிறான். தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன். வானங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? வீணாக படைக்கப்பட்டிருக்கிறதா, நோக்கம் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஹக்கு என்றால் குர்ஆன்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஹக்கு என்கிற ஒரு வார்த்தை வரும். ஹக்கு என்றால் என்ன அர்த்தம் நம்மளுக்கே தெரியும். ஹக்குன்னா என்ன அர்த்தம்? உண்மை. உண்மைன்னா உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடி சத்தியமானது, நேர்மையானது. இதற்குத்தான் ஹக்கு என்று பெயர். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நியாயமான காரணத்தோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வானம் என்பதில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதற்குள்ளால் அடங்கிவிடும். இப்போ இந்த வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், பூமியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹக்கை கொண்டு, அதாவது தக்க காரணத்தோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதுவுமே வீணாக படைக்கவில்லை, நோக்கமற்று படைக்கவில்லை, பொருள் இல்லாமல் படைக்கவில்லை. தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன். இந்த ரெண்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நமக்கு ஒரு விடை வரும் என்றால், தௌஹீத் என்பதுதான் அடிப்படையாக வரும், ஏகத்துவம் என்பதுதான் அடிப்படையாக வரும். தௌஹீதை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வானங்களும் பூமியும் தக்க காரணத்துடன் படைக்கப்பட்டிருக்கிறது. அவை அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணையோ துணையோ கட்டமைப்பதே இல்லை. அல்லாஹ்விற்கு ஒருபோதும் அவை இணையாக எதையும் ஆக்குவதில்லை. வானங்களை பூமி அல்லாஹ் படைச்சான்,
அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். அல்லாஹ் ரெண்டை சம்பந்தப்படுத்துறது புரியுதா? வானங்கள் பூமி அல்லாஹ் படைச்சான் நியாயமான காரணத்துடன். இவர்கள் இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன்னா என்ன சொல்லி இருக்கணும்? வானங்கள் பூமி இணை வைப்பதில்லை என்பதாக சொல்லி இருக்க வேண்டும். அவை இணை வைக்காது என்று சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவர்கள் மனிதர்கள் இணை வைப்பதிலிருந்து அவன் உயர்ந்தவன், அவன் தூயவன். இப்ப என்னன்னா அவை சரியாக செயல்படுகிறது, புரிந்து இருக்கிறது. எதை? அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் என்பதை அவை புரிந்திருக்கிறது. மனிதர்கள் குளறுபடி செய்கிறார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்கள். இந்த ஒரு விடையை இந்த வசனத்திலிருந்து நான் புரிந்து கொள்ளலாம். அப்போ வானங்களை பூமியை அல்லாஹ் தக்க காரணத்துடன் படைத்தான். இது ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபா, மனிதனை விந்து துளியிலிருந்து அல்லாஹ் படைத்தான். மனிதனை விந்து துளியிலிருந்து அல்லாஹ் படைத்தான். ஃபைதாஹு ஹஸீமும் முபீன், அவன் மனிதன் பகிரங்கமாக தர்க்கம் செய்கிறான். மனிதன் பகிரங்கமாக தர்க்கம் செய்கிறான். அல்லாஹ் இந்திரிய விந்து துளியிலிருந்து மனிதனை படைச்சிருக்கிறான். இவன் தர்க்கம் பண்ணுகிறான். என்ன தர்க்கம்? வணக்கத்திற்குரிய அல்லாஹ் மட்டும்தானா? அல்லாஹ் நீ பாத்தியா? ஒருத்தன் உனக்கு தெரியுமா? கண்ணில் பார்க்கலன்னா நீ ஏத்துக்கலாம். இப்படியாக இறைவனை இல்லை என்பதற்கு பல்வேறு வகையான தர்க்கங்களை, வாதங்களை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். மறுமையா அப்படி ஒண்ணு வருமா? ஐதாமித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் ஐன்னா லமபூஸூன், நாமெல்லாம் மரணித்து மண்ணாக மக்கி போன பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா? இது என்ன புதுசு புதுசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்பதாகவெல்லாம் தர்க்கம் வைக்கிறான். கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறான். நீ எந்த நிலையிலிருந்து வந்தாய்? ஒருவன் அப்துல்லா என்று இருக்கிறான், அல்லது அருள்ராஜ் என்று ஒருவன் இருக்கிறான், குப்புசாமி என்று ஒருவன் இருக்கிறான், மனிதனாக பிறந்த ஒருவன் இருக்கிறான். அவன் பிறப்பதற்கு முன்பு ஒரு நிலை இவனுக்கு தெரியுமா? இல்லாத நிலையிலிருந்து நீ வந்திருக்கிறாய். வானங்களும் பூமியையும் இல்லாத நிலையிலிருந்து வந்தது. தக்க காரணத்துடன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உன்னையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நீ என்ன வாதிக்கிறாய்? பகிரங்கமா என்ன வாதிக்கிற? அல்லாஹ் ஒருத்தன் இல்ல, ஒரு கடவுள் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்க அறிவுல சிறந்தவனா யார் யாரெல்லாம் பார்க்கிறோமோ அத்துணை பேர்களுமே புத்திசாலித்தனமாக பகுத்தறிவின்பால் மேற்பட்டு கேட்கக்கூடிய ஒரு பல கேள்விகள் ஒண்ணு என்னன்னா, கடவுள் இருந்தா முன்னாடி வர வேண்டியதானப்பா, இல்லாத ஒண்ணு எதுக்கு நம்புற அப்படின்பா. கடவுளுக்கு வேலை இல்லை. ஏன் நாங்கெல்லாம் இங்க இருந்து சூரியனுக்கு சேட்டலைட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம், சந்திரனுக்கு சேட்டலைட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம், கடவுளுக்கு வேலை இல்லை, நம்ம எல்லாத்தையும் செய்யறோமே. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்த பிறகு இனிமே யாருக்குமே ஒரு வேலையும் இல்லை. எல்லாமே மனிதர்கள் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து கடவுளுக்கு என்ன தன்மை எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மனிதன் அடைந்து விட்டான். இந்த வாதங்கள் எல்லாம் என்ன சொல்லி தந்துட்டே இருக்குது? கடவுளை மறுக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய அல்லது இணை வைக்கக்கூடிய ஒரு வாதங்களை தான் மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வானம் பூமி இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறதா? படைப்புகள் செய்கிறதா என்றால் அவை இது போன்ற எந்த செயலையும் செய்வதே இல்லை. அப்போ ஒன்று, வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், பூமியை அல்லாஹ் படைத்திருக்கிறான், மனிதனை படைத்திருக்கிறான், மனிதன் தர்க்கம் செய்கின்றான். அடுத்து பாருங்க, ஒல் அன்ஆம ஹலகஹா, கால்நடைகளை அல்லாஹ் படைத்தான். லக்கும் ஃபீஹா திஃப்உன் வ மனாஃபிஉ வ மின்ஹா தஅகுலூன், அவற்றில் உங்களுக்கு கதகதப்பை தரக்கூடிய கம்பளி உள்ளது. லக்கும் ஃபீஹா திஃப்உன், அதில் உங்களுக்கு கதகதப்பை தரக்கூடிய கம்பளி உண்டு. ஓ மனாஃபிஉ, மேலும் பல பயன்கள் உண்டு. ஓ மின்ஹா தஅகுலூன், அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். கால்நடைகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த கால்நடைகளிலிருந்து கம்பளிகள் உள்ளது. கம்பளி உள்ளது, மனிதன் தயாரிக்கிறான். இந்த பொருளில் இருந்து இதை தயாரிக்க முடியும் என்று சிந்திச்சு கண்டுபிடிச்சானா இல்லையா? இதை தந்தது எது? இதை யார் தந்தா? இந்த பொருளை இப்படி இணைத்தால் இதுவாக மாறும், இப்படி மாறினால் அது இப்படிப்பட்ட பயன்களை தரும் என்று சிந்திக்கிறீல்ல. இந்த சிந்தனையில ஒரு ஐடியா வந்திருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்லாத நிலையிலிருந்து வந்ததா? எல்லா பொருட்களுமே இல்லாத நிலையிலிருந்து தான் வருகிறது என்றாலே இயக்குகிற ஒருத்தன் இருக்க வேண்டும், இல்லாமல் முடியாது.
திருச்செந்தூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி சாயங்காலம் நைட்டு 8:30 மணிக்கு இங்க இருந்து சென்னைக்கு போகுது. எப்படி வந்தது? யாருமே இல்ல, தானா தயாரானது, தானாக கிளம்பியது, தானாக காயல்பட்ட நிலையத்தில் நின்றது, ஏறியவுடன் தானாக புறப்பட்டது என்று ஒரு மனிதன் வாதிட்டால் இவனை முதல் தரமான அறிவாளி என்போமா, அறிவுள்ளவன் என்போமா, முட்டாள் என்போமா? முட்டாள் என்றுதான் சொல்லுவோம். அப்போ ஒரு சாதாரண ரயில் அல்ல, ஒரு சின்ன பொம்மை கூட தானாக இயங்காது என்று தெரிந்திருக்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமான பேரண்டம் அல்லது இந்த பிரபஞ்சம் எப்படி தானாக இயங்க முடியும் என்று சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு கால்நடையில் இருந்து கம்பளி தயாரிக்க முடியும் என்று ஒரு அறிவு சிந்தனை வருதில்ல. எப்படி வந்தது இது? செத்து போனவனுக்கு வருமா? ஒரு வீட்டுல ஒரு மையத்து இருக்குதுங்க, அந்த மையத்தை சிந்திச்சு கண்டுபிடிக்குமா? ஒரு ஜனாசா, ஒரு பிணம் இருக்கிறது, இதுல ஆஸ்பத்திரியில் எத்தனையோ இறந்து போன உடல்கள் இருக்கிறது, அது இப்படி கண்டுபிடிக்குமா? அந்த தன்மை அதற்கு இருக்கிறதா? மனிதனுக்கு தானே, அறிவுள்ளவனுக்கு தான் அது வருகிறது. அந்த வருகிறது என்றால் அந்த உருவாகக்கூடிய ஒரு நிலையை அமைத்து தந்தது யார்? கொஞ்ச காலம் ஆன பிறகு அந்த அறிவு இயலாமல் செயல்பட முடியாம போயிருத, மூளை செயல்படக்கூடிய தன்மையிலிருந்து இல்லாமல் போயிருதா இல்லையா? ஒரு 60-70 வருஷத்தை கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான திறமை உள்ள சிந்தனையாளர்கள் மூளை செயலுக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப சரியான முறையில் இவனுடைய திறமையால் இயங்கிக் கொண்டிருந்தது என்றால் அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். உயருது, திடீர் என்று அது பின்னோக்கி செல்கிறது, மறதியாக மாறுகிறது, சிந்திக்க திறனை இழக்கிறது. ஏன் அது வருகிறது என்று சிந்தித்து பார்த்தால் எதை புரிஞ்சுக்கிற முடியும்? இயக்குகிற ஒருத்தன் இருக்கிறான். அப்போ இந்த கம்பளி அதில் இருக்கிறது, பல்வேறு வகையான பயன்பாடுகள் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்ற பாருங்க, வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரீஹூன வ ஹீன தஸ்ரஹூன். நீங்கள் மாலையில் திரும்பி வரும் போதும் காலையில் ஓட்டி செல்லும் போதும் அவற்றில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது. அந்த கால்நடைகளை மாலை நேரத்தில் மேய்ச்சிட்டு வரும்போது காலையில கூட்டி செல்லும் போது ஒரு அழகு இருக்கிறது. இன்னைக்கு வாகனங்களை, இன்னைக்கு நவீன வாகனங்களை நம்ம பார்க்கிறோம். கால்நடைகளின் மறு வடிவமாக இன்றைக்கு எது வந்துருச்சு? இருசக்கர வாகனம் வந்துருச்சு. அந்த இருசக்கர வாகனத்தினுடைய பல்வேறு நோக்கங்களில் முக்கியமான ஒரு நோக்கம் என்ன? கெத்தா இருக்குது, சூப்பரா இருக்குது, அப்படி பறந்தோம்னா ராக்கெட்ல போற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமிதம் என்பது இருக்குதா இல்லையா? இதுல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அப்ப குர்ஆன் பெருமை அடிக்கிறத ஊக்குவிக்குதா? அல்ல, மனிதனின் தன்மை குர்ஆன் பேசுகிறது. மனிதனுடைய தன்மை என்னவெல்லாம் இருக்கு, இதை தான் நான் சொன்ன ஹுதா. ஹுதா நேர்வழி, ஹுதா என்றால் நேர்வழி, நல்வழி காட்டக்கூடியது, உள்ளதை உள்ளபடி அனைத்தையும் சொல்லும். இதில் நல்லது எது கெட்டது எது என்பதை எல்லாம் அல்லாஹ் விளக்கி சொல்லி, சொர்க்கத்திற்கான வழி இது, நரகத்திற்கான வழி இது, நீயாக முயற்சி செய்து கொள் என்கிற வகையில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அப்போ வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன் துரீஹூன் வ ஹீன தஸ்ரஹூன். மாலையில் திரும்பி வரும் போதும் காலையில் ஓட்டி செல்லும் போதும் அவற்றில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது, ஒரு மரியாதை, ஒரு பெருமிதம், ஒரு கண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஜல்லிக்கட்டு எதை வச்சு நடத்துறாங்க? ஜல்லிக்கட்டு கால்நடையை வச்சு என்ன பண்றாங்க? லட்சக்கணக்கில் பரிசு அறிவிக்கிறார்கள். காரு பரிசு, அது பரிசு, என்னெல்லாமோ அறிவிக்கிறான். அதுல அவனா போய் சண்டை போடுறான். அந்த கால்நடை அல்லது காளைகள் அது மிக பயங்கரமாக முட்டி மோதி வருகிறது, எத்தனை பேர் வந்தாலும் நடக்க முடியாது அப்படின்னு காட்டுது. இதுல காளை பெருமை கொள்வதில்லை, அதற்கான முதலாளி தான் பெருமை கொள்றான். நான் தான், என்னுடைய காளை தான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற? இது குர்ஆன் இப்படிப்பட்ட பெருமிதத்தை சொல்கிறதா என்றால் இல்லை, மனிதத்தின் ஆள் குணத்தை பேசுகிறது. மனிதனுடைய ஆள் எண்ணம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி தருகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வதஹ்மிலு அஸ்காலக்கும் இலா பலதில்லம் தக்கூனு பாலிகைஹி இல்லா பிஷக்கில் அன்ஃபுஸ். அவை நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு சென்றடையும் ஊருக்கு உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன. இந்த கால்நடைகள் என்ன பண்ணுதுன்னா, மனிதனால் தூக்க முடியாத ஏராளமான சுமைகள், அதை தூக்கி கொண்டு ரொம்ப தூரத்திற்கு போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 50 கிலோ மூட்டையை ஒரு மனிதனால் தூக்க முடியல.
ஆனா ஒரு 500 கிலோ சம்பந்தப்பட்ட பெரும் பெரும் சுமைகளை மாடு ஒரு வண்டியில வச்சோன்னா தீர்த்துக்கிட்டு போகுதா இல்லையா? பல கிலோமீட்டர் போகுதா இல்லையா? அதற்குரிய வடிவங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறது, வேற விஷயம். ஆனால் மறுக்காமல், சண்டைக்கு நிற்காமல் எடுத்து செல்கிறதா இல்லையா? இப்படி அதை எடுத்து செல்லும் என்று புரிய வைத்த அந்த பாடம் எது? அது மறுக்காமல் கொண்டு செல்ல வைத்தது யார்? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களுக்கான சுமைகளை நீண்ட தூரத்திற்கு நீங்கள் சிரமப்பட்டு போகக்கூடிய ஒரு பல்வேறு வகையான ஊர்களுக்கு அது எடுத்து செல்கிறது. இல்லா பிஷக்கில் அன்ஃபுஸ், நீங்கள் சிரமப்பட்டு தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட தூரமான ஊர்களுக்கு அது கொண்டு செல்கிறது. மொத்தம் எத்தனை காரணம் அல்லாஹ் பேசுறான் இதுல அப்படின்னா, முதலாவது கம்பளி, பல்வேறு வகையான பயன்கள். இரண்டாவது உணவாக நீங்கள் உட்கொள்கிறீர்கள். மூணாவதாக அதில் அழகு இருக்கிறது. நாலாவதாக உங்களது சுமைகளை அது எடுத்து செல்கிறது, பயணத்திற்கு அது பயன்படுகிறது. ஒரு 4 காரணத்தை அல்லாஹ் சொல்றான். வேறு வேறு வசனங்கள்ல வேறு வேறு விஷயங்கள் அல்லாஹ் சொல்வான். இந்த 4மே ஒரு கால்நடைகள் படைப்புகள் செய்கிறது. இதை செய்ய வைத்தவன் யார்? அது தானா இருக்குது. இல்லைன்னு போ, மாடு வேற என்ன செய்யும்? ஒரு அறிவுள்ள மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஒரு தத்துவமா, இதெல்லாம் ஒரு கருத்தா? மாடு என்ன செய்யும்? மாடு என்ன செய்யும் என்கிற கேள்வி அல்ல, அந்த கட்டமைப்பில் வைத்தது யார்? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதாவது சூரா யாசீன்ல வரும், கால்நடைகளை உங்களுக்கு பணியக்கூடியவைகளாக நாம் படைத்திருக்கிறோம். அப்ப நினைச்சா அதெல்லாம் என்ன செய்வான்? உனக்கெல்லாம் நீ சொல்ற வேலை செய்ய முடியாது அப்படி கூட அல்லாஹ் ஆக்குவான். நம்மளை விட பலசாலியான கால்நடைகள், மிருகங்கள், 10 மனிதர்கள் சேர்ந்து 10 பலமான ஆண்கள் சேர்ந்து ஒரு காலை அடக்க முடியல, திமிருதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை விட பலசாலி தான் அது. ஆனாலும் என்ன பண்ணுது? எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது பாட்டு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது வண்டியை. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்குது. பழைய காலத்து பயணம்லாம் எப்படி இருக்கும்னா, நைட்ல மாட்டு வண்டி தூக்கி கட்டிட்டாங்கன்னா, சரக்கு ஏற்றி கட்டிட்டாங்கன்னா, ஒரு 2 தடவை 3 தடவை அந்த ஊர் சந்தைக்கு போயிட்டு வந்து பழகி இருந்தா போதும். நைட்டு ஏறி வண்டி ஓட்டுறவன் தூக்கி படுத்து தூங்கிடுவான். அது பாட்டு கரெக்டா போய் சேர்ந்துரும். வழியை சொல்லி கொடுத்தது யார்? நமக்கு தானே பகுத்தறிவு இருக்குது, அதுக்கு இல்ல சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு அவ்வளவு தூரம் வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, ஊர்கள்ல சில பேர் மாட்டை அவுத்து வெளியே விட்டுருவாங்க. கரெக்டா எங்க போனாலும் சுத்திட்டு ஒரு இடத்துல போய் படுக்கணும், ஒரு இடத்த வச்சிருக்காங்க தான் படுக்கணும், வேற எங்கேயும் படுக்காது. வீட்டுல கட்டுறவங்க மாடு வீட்டுக்கு வந்துடும். நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா மாடுகளை வெளியே தான் மேய விட்டுருவாங்க. அது ஒரு இடத்த வச்சிருக்குது, இந்த இடத்துல தான் தங்கணும். அதுவும் கரெக்டா எல்லா மாடுகளும் கூட்டமா சேர்ந்து எப்படி எல்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க, அறிவை கூட்டமா சேர்ந்து ஒரு இடத்துல கிடக்கும். அப்ப அவ்வளவு சிறப்பான முறையில் அதனுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு வகையான விஷயங்களாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த கால்நடைகளுடைய தன்மையை ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சரி, அடுத்து பாருங்க, ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா, குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றையும் நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். குதிரை, கழுதை, கோவேறு கழுதை இவைகளை சவாரி செய்வதற்கும் அலங்காரமாகவும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது எப்படி கால்நடைகள் பொதுவாகவே மாடு, ஒட்டகம் வருதோ அது மாதிரி குதிரை, கழுதை இது மாதிரி இருக்குது. இதுலயும் நீங்கள் என்ன செய்றீங்க? வாகனிக்கிறீர்கள், சவாரி செய்கிறீர்கள். அதே மாதிரி அதிலே ஒரு கௌரவம், மரியாதை, பெருமிதம் அப்படிங்கிறது இருக்குது. இது அல்லாமல் நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் படைப்பான். நீங்கள் அறியாத பொருளுக்கு படைப்புகளை கூட அல்லாஹ் படைப்பான். சரி, இப்ப இந்த படைப்புகளையும் மனிதனையும் நாம் சற்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த படைப்புகள் அனைத்துமே மனிதனுடைய வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அதை அவை செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஒருபோதும் மாற்றமாக நடக்காது. மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒட்டுமொத்த படைப்புகளையும் நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளலாம். அனைத்து படைப்புகளும் மனிதர்களாக இருக்கிற நமது தேவைக்காக, நமது அவசியத்திற்காக, நமது பயன்பாட்டிற்காக, பயன்களுக்காக அவை படைக்கப்பட்டு இருக்கிறது.
நாம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? மேல அல்லாஹ் சொல்லிட்டான், தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இணை வைப்பதிலிருந்து அவன் தூயவன். அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன வைக்க கூடாது? இணை வைக்க கூடாது. அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது. இந்த அனைத்து படைப்புகளும் உங்களுக்காக, நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் உங்களுடைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப இந்த சூறாவில் பார்த்துட்டீங்கன்னா இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். அதுல ஒண்ணுதான் அந்த தேனி அப்படிங்கிறது. இந்த அத்தியாயத்தின் பெயர் என்னது? தேனி. தேனியினுடைய அந்த உருவாக்கம் எப்படி இருக்கிறது, அது எப்படி உணவை சேமிக்கிறது, எப்படி மனிதனுக்கு பயன்பாடாக அமைகிறது, அல்லாஹ் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறான். அது தன் தேவைக்கு உணவை உட்கொள்கிறது. அந்த உட்கொண்ட உணவு செரிமானமாக மாறி அதற்கு பிறகு மனிதனுக்கு தேவையான ஒரு அற்புதமான ஷிஃபா உல்லின் நாஸ், மனித குலத்திற்கே நோய் நிவாரணியாக ஒரு அற்புதமான நிவாரண ஆற்றலாக வரக்கூடிய தேனை அது உற்பத்தி செய்கிறது. அப்ப இப்படி ஒட்டுமொத்த படைப்புகளுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் போது அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கக்கூடியது எல்லாமே உங்களது தேவைக்காகத்தான் படைத்திருக்கிறோம். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இது அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் வீணாக படைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீங்களா? திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்க நோக்கமே இல்லாமல் வீணாக படைக்கப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைச்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்மள அல்லாஹ் என்ன செய்யல? வீணா படைக்கல், உன்னதமான ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறான். அந்த நோக்கம் என்ன? மறுமைக்கு நீங்கள் திரும்பி வருவது. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் பாருங்க. நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மறுமையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். தலைமுறையாக மறுமை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பெரியவங்க இருக்கிறோம். இந்த நிலையிலேயே உலகத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னா இல்ல. ஒண்ணுமே தெரியாத சிறு குழந்தைகளாக பிறந்தோம், சிறுவராக சிறுமியாக பிறந்தோம். பேச தெரியாது, பார்க்க தெரியாது, கேட்க தெரியாது, சாப்பிட தெரியாது, உம்மா வாப்பாங்கிற வார்த்தை கூட சொல்ல தெரியாது. ஒண்ணு ஒண்ணா வந்து 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 வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக உங்கள் தாய்களின் வயிறுகளிலிருந்து வெளியே அல்லாஹ் கொண்டு வந்தான். நம்ம யாருமே என்ன செய்யறது இல்ல, இந்த தெருவுல, இந்த ஊர்ல, இந்த குடும்பத்துல, இந்த தாய் தகப்பனுக்கு வெள்ளையான பிள்ளையா, கருப்பான பிள்ளையா, மாநிறமான பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா நாம் பிறக்கணும் என்று யாரும் வருவதில்லை. அஹ்ரஜக்கும், அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தான். உங்கள் தாய்மார்களது வயிறுகளில் இருந்து உங்களை அல்லாஹ் கொண்டு வந்தான். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார கேட்கும் திறனை அல்லாஹ் தந்தான், பார்க்கும் திறனை அல்லாஹ் தந்தான், சிந்திக்கிற உள்ளத்தை அல்லாஹ் தந்தான். நீங்க குழந்தைய பாருங்க, பிறந்த கொஞ்ச நாள்ல கண்ணு பார்க்கும் அதுக்கு தெரியாது, காது கேட்கும் அதுக்கு தெரியாது. ஒரு மாசம் 10 நாள் 20 நாள் 2 மாசம் ஆன பிறகுதான் கண்ணால் அது பார்க்க ஆரம்பிக்கும், முகங்கள் அறிமுகமாக மாறும். காது கேட்கும் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் தெரியும். அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக நம்ம வார்த்தைகளிலிருந்து எடுத்து 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 அது ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கும். தட்டினா அது கேட்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அதுக்கு போகும். ஒரு குரலை கேட்ட உடனே இது இன்னால் அப்படின்னு இது புரிஞ்சுக்கிறோம். பிறந்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா புள்ள யாரு கையில கொடுத்தாலும் அது பிள்ளையா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அறிமுகமானவரை பாத்தீங்கன்னா உம்மா கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறினா கடந்து கதறும், அழுவும். ஏன் நீ கொடுக்காத, நீ வாங்காத, நீ எனக்கு எதிரி, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சண்டை போடுது. அதைத்தான் அப்படி கடந்து போராடுது. யாரு கையில எடுத்தாலும் சரி போவாது. ஏன்? அதுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த புரிதல் எப்போ வரல? பிறந்த உடனே வரல, நர்சு கையில இருக்கும்போது வரல.
அதே நர்ஸிட்ட ஊசி போட கொடுத்தா 4 மாசம் கழிச்சு போவாது. அம்மா கையை விட்டு இன்னொரு கைக்கு போகாது, தந்தை கைக்கு கூட போவாது. அப்புறம் பழகின பிறகு அந்த 2 பேரை தாண்டி இன்னொருத்திட்ட போவாது. ஏன்னா அந்த புரிதல் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் ஒரு பெரிய சிந்தனையான பெண்ணாக, சிந்தனை உள்ள ஒரு ஆணாக மாறுகிறான். 80 வயசு 60 வயசு 70 வயசுக்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தை நிலை வந்து விடுகிறது. காது கேட்கக்கூடிய தன்மை இழக்கிறது, கண் பார்க்கிற தன்மை இழக்கிறது, மூளை சிந்திக்கிற தன்மை இழக்கிறது, உடல் தளர்ந்து போய் நடக்க முடியாத ஒரு நிலை வருகிறது, கை கால்கள் செயல்பட முடியாத ஒரு நிலை வருகிறது. எப்படி குழந்தையாக இருந்து இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்தோமோ அது மாதிரியான ஒரு நிலை வந்து விடுகிறது. இது என்ன சொல்லி தருதுன்னா, நீங்க வாழ வரவில்லை, வாழ்க்கைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள், மறுமை நோக்கி போறீங்க. இப்ப நம்ம இப்போ காயல்பட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 2026 2126 நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். ஏன் இருக்க மாட்டோம்? 1926 இதே மஹல்லாவில் இதே ஊரில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் யாருமே இல்லை. 1826 இருந்த ஒருத்தர் கூட இன்றைக்கு இல்லை. அப்ப எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்ப எங்க போறாங்க? மறுமை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நாமும் செல்கிறோம். அப்ப நம்ம நோக்கமே என்ன? இலைனா லா துர்ஜஊன், நம்மிடத்தில் நீங்கள் திரும்ப வர மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அங்கு செல்லத்தான் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம், மறுமைக்கு செல்லத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹ் சொல்வான். இன்ன யௌமல் ஃபஸ்ல் கான மீகாத்தா, தீர்ப்பு நாள் தான் இவர்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம். இந்த பயணத்தினுடைய நிர்ணயிக்கப்பட்ட காலம் எது? தலைமுறையா வந்துகிட்டு இருக்கிறோமா? நூஹ் நபியிலிருந்து, ஆதம் நபியிலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து தலைமுறையா போய்கிட்டே இருக்கிறோம். போன தலைமுறைகள் அனைத்தும் மறுமையை பார்த்து விட்டது, நாம பார்ப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சி என்பது எதுவரை நடக்கும் என்றால், தீர்ப்பு நாள் வரைக்கும் இது நடக்கும். தீர்ப்பு நாளுக்கு பிறகு புல்ல பறக்கிறது, புல்ல வளர்றது, கிழவனாவது, கிழவி, அந்த பேச்சுக்கே இடமில்லை. ஒரே நிலைதான், சீரான நிலை. வயோதிகம் குழந்தை இல்லை, ஒரே இளமையான அனுபவிக்க தகுந்த ஒரே நிலை. அதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்லை. அப்ப அல்லாஹ் நமக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் நமக்காக படைத்து, நமது தேவைக்காக படைத்து, நீங்கள் வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள். அவைகளுக்கான நோக்கம் நீங்கள், உங்களுக்காக, நீங்கள் உண்மையான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி நீங்க தயார் பண்றது? இந்த உலகத்துல தான் தயார் பண்ணணும். கால்நடைகள் இருக்கிறதா? தோட்டங்கள் இருக்கிறதா? மரம் செடி கொடிகள் இருக்கிறதா? உங்களுக்கு வாழ்நாள கொடுத்திருக்கிறனா? நான் சொன்ன மாதிரி நீங்க அதிலிருந்து பயன் பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் சொன்னேன். கால்நடைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் கம்பளி தயார்படுத்திக் கொள்ளலாம், நீங்கள் பயணிக்கலாம், நீங்கள் உணவாக உண்ணலாம், அழகுக்காக பெருமைக்காக பயன்படுத்தலாம். பெருமைக்காக அழகுக்காக என்றால் அது தோல்வி, உணவுக்காக அல்லாஹ் சொல்லி தந்த அந்த அடிப்படையில் என்றால் அது வெற்றி. எப்படி தீர்மானிக்க போற? செஞ்சுக்க. சொர்க்கம் நரகம் இந்த உலகத்தை கடக்காமல் வராது. சொர்க்கம் நரகம் என்கிற ஒரு வாழ்க்கை உலகத்தை கடக்காமல் வராது. உண்மையிலேயே அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்திலே போடணும் அப்படி இருந்தா எதுக்கு இந்த பூமியில அல்லாஹ் வர வைக்கிறான்? ஆதம் நபியை சொர்க்கத்தில் வச்சிருந்தேன்னு சொல்றானா இல்லையா? அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே? அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னா, அவன் ஒரு படைப்பை கொண்டு வர விரும்புகிறான். எப்படி? நான் இருப்பதை நம்ப வேண்டும். மறுமை என்கிற ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், அதை நம்ப வேண்டும். எப்படி நம்புறது? பகுத்தறிவை கொடுத்திருக்கிறேன். அந்த பகுத்தறிவு சிந்திக்கிற மாதிரி வகையை நான் கொடுப்பேன். இந்த வகையை வைத்து பகுத்தறிவால் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா இல்லாம ஒருத்த முடியாது, கண்டிப்பா இருக்க முடியும், அவன் சத்தியமானவன், அழியாதவன், முடிவே இல்லாதவன், அவன் கண்டிப்பாக இருப்பான் என்று நான் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்க நாடினான், படைத்திருக்கிறான். அதுதான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆதம் நபியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா? நீங்க முயற்சி பண்ணுங்க, உழைங்க. என்ன உழைக்கணும்? இந்த உலகத்துல தான் உழைக்க முடியும். உயிர் இருக்கிற வரை இந்த உலகத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எப்படி முயற்சி பண்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புறேன். குர்ஆன் என்ன சொல்லுதோ அப்படியே செயலில் அவர்கள் செயல்படுத்துவார்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் உண்மையானது
அல்லாஹ்வுடைய வார்த்தை வேதம். செயல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல், வழிகாட்டுதல். அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய செயல் என்பது எப்படி இருக்கும்? குர்ஆனுடைய வெளிப்பாடாக இருக்கும். குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுதா, அகீமுஸ் ஸலா, தொழுங்கள் என்று சொல்லுதா, அந்த செயலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். குர்பானி கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுதா, செயலாக நபி அவர்கள் இருப்பார்கள். ஹஜ் உம்ரா செய்யுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறதா, செயலாக இருப்பார்கள். ஹலால் ஹராம் என்று பேசுகிறதா, செயலாக காட்டுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, இந்த உலகத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி தான் சொர்க்கத்திற்கும் இட்டு செல்லும், நரகத்திற்கும் இட்டு செல்லும். அந்த சொர்க்கத்தில் யார் வாழ்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கை, நரகத்தில் யார் வாழ்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ நாம பல மனிதர்கள் என்று இல்லை, 99% மனிதர்கள் இதுதான் வாழ்க்கை, வாழ வந்த இடம் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக இல்லவே இல்லை. இதுதான் வாழ்க்கை என்றால் நம்ம குழந்தையாக இருந்து வரக்கூடாது, இல்லாத நிலையிலிருந்து வரக்கூடாது, காணாமலும் போகக்கூடாது. எது இருந்த அறிவு குறையக்கூடாது. வாழ்நாளை கொடுத்திருக்கிறோம், ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கிறோம், அதை பின்னோக்கி இழுக்கிறோம். சிந்திக்க மாட்டீர்களா? முடி கருப்பா இருக்குதுங்க, கொஞ்ச நாள் பார்த்தா 45 வயசு 50 வயசு கடக்கும் போது பார்த்தா தானா புசுக்குன்னு வெள்ளையா மாறுது. பார்த்தாலே பயமா இருக்கு. வெள்ளை வருதுன்னு பதற்றம் ஆகுறோம். கடைசியில் பார்த்தா எல்லா முடியும் வெள்ளை ஆகி போகுது. இந்த வெள்ளை முடி என்ன சொல்லுது? எப்பா நீ போற? பையன் குழந்தையா இருக்கும் போது கொஞ்சிரும், சந்தோஷப்படுறோம். புள்ள குழந்தையா இருக்கும் போது அச்சா புச்சான்னு கொஞ்சிரும். அந்த புள்ள கல்யாணமாகி பேரம் பேத்தி வந்தா கொஞ்சிரும். ஆனா என்ன வந்துருச்சு? எப்ப பேத்திய பார்த்துட்டோமோ, பேரனை பார்த்துட்டோமோ, இனிமே நாம என்ன செய்ய வேண்டியதுதான்? பயணத்துக்கு தயாராக வேண்டியதுதான். இதுதான் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? இனிமே எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு இந்த உலகத்துல அர்த்தம். இப்ப பயணம் தானே இது, போய்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப நம்மளை அல்லாஹ் எப்படிதான் படைச்சிருக்கிறான்? மறுமைக்காகத்தான் படைச்சிருக்கிறான். நிராகரித்தாலும் சரி, ஏற்றாலும் சரி, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதைத்தான் குர்ஆன் சொல்லி தருகிறது. இந்த உலகம் என்பது வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கால அவகாசம் தான் இது. இது எப்ப முடியும் என்று தெரியாது, திடீர் என்று முடிந்துவிடும். மரணிக்கிற அத்துணை பேரையும் பாருங்கள், எந்த மரணித்தவரை பற்றியும் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லவே மாட்டோம். திடீர்னு போயிட்டாரு, அதான் அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ உண்மையான வாழ்க்கை என்பது மறுமைதான். அந்த மறுமைக்காக நம்மை தயார் செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான ஒரு வாழ்நாளாக இதை வழங்கி இருக்கிறான். ஆகவே நிறைய பேச நினைச்சேன், கேட்க நினைச்சேன், பாங்கு விட்டையா ஆயிடுச்சு. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து குர்ஆன் சொல்லி தரக்கூடிய அந்த பாடங்களை உள்வாங்கி, குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்கானது அல்ல, இது நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக அணுவாக சொல்லி தரக்கூடிய ஒரு வகி என்பதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்.